அக்ஷய திருதியை ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த நாள் இவ்வளோ விசேஷமாக சொல்லப்படுது? அப்படி என்ன தான் இருக்குது இந்த நாளில்? நிஜமாலே தங்கம் வாங்கினா நம்மளுக்கு தங்கம் சேருமா? இல்லை தங்கத்துக்கு பதில் என்ன வாங்குறது? என்ன தானம் செஞ்சால் என்ன பலன்? என்னென்ன செய்யலாம்? 27 நட்சத்திரத்துக்கு என்ன பொருள் வாங்கணும், என்ன தானம் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த நாளுக்கு ஏன் இவ்வளோ சிறப்புன்னு பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு இன்பமான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக மாறும் இது. அதே போல் ஒரு சில விஷயங்கள் செய்யவே கூடாது. ஏன்னா அது நம்மளை கஷ்டத்தில் எடுத்துகிட்டு போய் விட்டுடும். அது என்னென்ன விஷயம்னோ இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அழிவே இல்லாமல் பல மடங்கு வளரும்னு சொல்லுது சாஸ்திரம். வெறும் பொருள் வாங்குறதுக்கோ இல்லை தானம் செய்யறதுக்கு மட்டும் இல்லை. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுவும் ரொம்ப சிறப்புமிக்க விஷயங்கள். ஃபர்ஸ்ட் அது என்னென்னு பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு விஷயங்களா பார்க்க ஆரம்பிக்கலாம். அக்ஷயம் என்ற சொல்லுக்கு அழிவின்றி வளர்வதுன்னு பொருள். வறுமையில் வாடிய குசேலர் வளமையில் குபேரனுக்கு இணையானவராக மாறிட காரணம் கிருஷ்ணர் சொன்ன அக்ஷயம் என்ற ஒரே சொல். குசேலர் கிருஷ்ணரை பார்க்க அவளை எடுத்துட்டு வந்து சாப்பிட கொடுத்துட்டு அதை சாப்பிட்டோன்னு அக்ஷயம் சொன்ன ஒரு வார்த்தையில வாழ்க்கை மாறிடுச்சு. வறுமையிலும் அடுத்தவருக்கு கொடுக்கின்ற குணம், கள்ளம் கபடம் இல்லாத முழுமையான பக்தி. அதே போல கௌரவ சபையில் கௌரவம் பறிபோக அவமானம் தோய்ந்துவிட்ட அச்சத்தில் அவலப்புரலில் அபயம் என்று பாஞ்சாலி அலறினால் அந்த இடத்திலிருந்தே அக்ஷயம் என்றான் கோவிந்தன். குறையாது வளர்ந்தது திரௌபதியின் சேலை. இந்த சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்தது அக்ஷய திருதியை நன்னாளில். சந்திரன் தான் தேய்வதிலிருந்து சாப விமோச்சனம் பெற்று சிவபெருமானின் தலையில் 3ஆம் பிறையாய் அமர்ந்தது இந்த அக்ஷய திருதியை நன்னாள் தான். அதனால்தான் வளர்பிறையில எது பண்ணாலும் நம்மளுக்கு வளரும்னு சொல்லப்படுது. சித்திரை அமாவாசையிலிருந்து 3வது வர்றது இந்த அக்ஷய திருதியை வளர்பிறை. இதுல நம்ம பண்றது ரொம்ப விசேஷமானது. எல்லா செயல்களுமே வளர்ச்சியா இருக்கும். சித்திரை மாதத்தில் வரும் 3ஆம் பிறை நாளான திருதியை தினத்தில் தான் கிருதாயுதம் தோன்றியதாக சொல்லப்படுகின்றது. கங்கை பூமியை முதலில் அக்ஷய திருதியை தினத்தன்றுதான் தொட்டால். வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அக்ஷய பாத்திரம் பெற்றது அக்ஷய திருதியை தினத்தன்றுதான். அக்ஷய திருதியை நாளில் தான் மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றால். அக்ஷய திருதியை தினத்தன்றுதான் ஐஸ்வர்ய லட்சுமி, தானிய லட்சுமி அவதாரங்கள் நிகழ்ந்தன. அக்ஷய திருதியை தினத்தன்றுதான் குபேரன் நிதி கலசங்களை பெற்றான். சிவபெருமான் அன்னையிடம் பிக்ஷாடமாக வந்து யாசகம் பெற்றது அக்ஷய திருதியை தினத்தன்றுதான். பராசக்தியின் ஒரு அம்சமான சாகம்பரி தேவி இந்த உலகில் காய்கறிகளையும் மூலிகை செடிகளையும் உருவாக்கினார். அன்றைய தினம் ஒரு அக்ஷய திருதியை. அக்ஷய திருதியை தினத்தன்று விஷ்ணுவின் 6வது அவதாரமான பரசுராமர் அவதரித்தார். ரோகிணி நட்சத்திர நாளில் வரும் அக்ஷய திருதியை மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அக்ஷய திருதியை நாளில் தான் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்தார். அக்ஷய திருதியை நன்னாள்ல தான் உணவு கடவுளான அன்னபூர்ணி அவதரித்தாள். அக்ஷய திருதியை நாள்ல தான் பிரம்மா உலகத்தை படைச்சதா புராணங்கள் சொல்கிறது. அக்ஷய திருதியைக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. அதாவது அடிப்படாத இரண்டாக உடையாத முழு அரிசிக்கு அட்சதை என்று பொருள். சதம் என்றால் அடிப்பட்டு ஊனமாகாதது என்று அர்த்தம் உண்டு. அச்சதையால் அட்சயனை மதுசூதனனை வணங்குவதால் அந்த திதிக்கு அக்ஷய திருதி என்று பெயர் அமைந்ததாக சொல்லப்படுகிறது. அக்ஷய திருதியை விரதத்தை முதலில் கடைபிடித்தவர் மகாதயன் என்ற வியாபாரி. மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதே அக்ஷய திருதியை பண்டிகையின் முக்கிய நோக்கமாகும். அக்ஷய திருதியை அன்று அதிகாலையில் நீராடி ஸ்ரீமத் நாராயணனின் நாமங்களை சொல்லி புதிய செயல்களை தொடங்க வேண்டும். குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கும் அட்சராய பியாசம் செய்யும் சடங்கு அக்ஷய திருதியை நாளில் செய்யப்படுகிறது. மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அக்ஷய திருதியை தினத்தன்றுதான் சிறப்பு வரம் பெற்றால். கோணம் பட்டீஸ்வரர் அருகில் உள்ள உரையினர் ஸ்ரீ பரசுநாதர் கோவிலில் அக்ஷய திருதியை தினத்தன்று சிவபெருமானுக்கு காசு மாலை அணிவித்து குபேர பூஜை நடத்துவார்கள். அப்பொழுது சிவனை தரிசித்தால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. அக்ஷய தினத்தன்று செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நமது மூதாதையருக்கும் போய் சேரும் என்பது ஐதீகம். எனவே அக்ஷய திருதியை தினத்தன்று செய்யப்படும் பித்ருக்கடன் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வசுதேவரை வணங்கி அன்னதானம் செய்வதும் கங்கையில் குளிப்பதும் அக்ஷய திருதியை நாளில் கூடுதல் பலன்களை தரும். மேற்கு வங்காளத்தில் அக்ஷய திருதியை தினத்தன்றுதான் விநாயகரையும் லட்சுமியும் வணங்கி புது கணக்கு தொடங்குவார்கள். ஏழுமலையான் தன் திருமணத்திற்கு குபேரனிடம் கடன் வாங்கியதாக புராணம் சொல்கிறது. அவ்வளவு பெரிய பணக்காரரான குபேரன் அக்ஷய திருதியை தினத்தன்று லட்சுமியை முறுக்கி வணங்கி செல்வத்தை பெறுவதாக ஐதீகம். எனவே அக்ஷய திருதியை தினத்தன்று குபேரலட்சுமி பூஜை செய்வது செல்வம் தரும். அக்ஷய திருதி தினத்தன்று செய்யப்படும் தானங்களில் அன்னதானம் மிக உயர்வாக கருதப்படுகிறது. அக்ஷய தினத்தன்று மிருக சஞ்சீவினி மந்திரம் ஜெபித்தால் நோய்களின் வீரியம் குறையும். அக்ஷய திருதி தினத்தன்று சிவனே அன்னபூர்ணியிடம் உணவு பெற்றதால் நமச்சிவாய மந்திரம் அன்று முதல் சொல்லத் தொடங்கலாம். பிறகு தினமும் 8 தடவை ஓம் நமச்சிவாய சொல்லி வந்தால் பார்வதி பரமேஸ்வரரின் அருள் கிடைக்கும். திருதியை தினத்தன்று நெல், அரிசி, கோதுமை, தங்கம், பசுமாடு, பானகம், மோர், விசிறி, குடை போன்றவற்றை தானம் தர சொல்கிறது பவிஷ்ய புராணம். ஒவ்வொரு அக்ஷய திருதியைக்கும் தவறாமல் தானம் செய்தால் மறுபிறவியில் அரசனுக்கு இணையான செல்வந்தர்களாக பிறப்பார்கள் என்பது ஐதீகம்.
அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் தான் வாங்கணும்ன்றது இல்ல. லட்சுமி தேவிக்கு விருப்பமான பொருட்கள் எது வேணாலும் வாங்கி நம்ம கடவுளை மனதார நினைக்கிறப்ப அந்த லட்சுமி நமக்கு நிச்சயமாக அருள் புரிவாள். அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். இனிப்பு பொருட்கள் மீது மிகுந்த பிரியத்துடன் வாசம் கொண்டிருப்பவள் லட்சுமி. கல்கண்டு உள்ளிட்ட இனிப்பு பொருட்களில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கிறது. மஞ்சள் குங்குமம் மிகவும் மங்களகரமாகவும் லட்சுமிக்கு உகந்ததாகவும் கருதப்படுகிறது. கல்லுப்பு, பார்க்கடலில் பிறந்தவள் லட்சுமி. அதுபோல கடலில் இருந்து கிடைக்கும் உப்பு மகாலட்சுமியின் வடிவமாக போற்றப்படுகிறது. அதனால்தான் பணத்தைப் போலவே உப்பையும் கடனாக கொடுக்க கூடாது என்பார்கள். தேன் மற்றும் நாணயங்கள். பால், தேன், தாமரை, தானிய கதிர், நாணயங்கள் ஆகிய ஐந்தும் பஞ்சலட்சுமியின் அடையாளங்களாகும். வெள்ளி கிண்ணத்தில் நாணயங்கள் வீட்டில் வைத்திருப்பதால் செல்வம் செழிக்கும். வியாபார இடங்களில் வைத்திருந்தால் தொழிலில் உள்ள தடைகள் நீங்கி லாபம் கிடைக்கும். வில்வ இலை, வில்வ மரத்தில் லட்சுமி வசித்திருப்பாள். அதற்கு லட்சுமி வாசம் என்று ஒரு பெயர் உண்டு. அதே போல தாமரை, வெள்ளிக்கிழமை மாலையில் தாமரை வடிவிலான லட்சுமி கோலம் போட்டு அதன் மீது 5 குத்து விளக்கை ஏற்றி வழிபட்டால் அந்த வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள். யானைகள் செல்வத்தின் அடையாளமாகும். யானையை லட்சுமியாக போற்றுகின்றனர். பூஜைகளின் தொடக்கத்தில் செய்யப்படும் கத பூஜையால் மகிழும் மகாலட்சுமி அவ்விடத்தில் பரிவாரங்களுடன் எழுந்தருள்கிறாள். நம்ம சுத்தபத்தமாக குளிச்சு மனதார வேண்டி விளக்கேற்றணும்னாலே காலையில் மாலையில் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கோம். அக்ஷய திருதியை நன்னாளில் எல்லா சிறப்புமே இருந்தாலும் நம்ம நல்ல காரியங்களே செய்கிறதா இருந்தாலும் நகை வாங்குற, சொத்து வாங்குற எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்ம கடன் மட்டும் வாங்கக்கூடாது. இதனால் கடன் வாங்குறதுனால நம்ம வறுமை கூடி கஷ்டப்படுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. எந்த ஒரு காரணத்துக்காகவும் கடன் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க. இப்போ அக்ஷய திருதியை நாளில் நம்ம என்னென்ன தானம் செஞ்சால் என்ன பலன் பார்க்கலாம். தண்ணீர் தானம் செய்தால் செல்வம் சேரும். பாய் படிக்கை தானம் செய்தால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும். புத்தாடை தானம் செய்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். பதவி உயர்வும் உண்டாகும். குங்குமம் தானம் செய்தால் வாழ்வில் நல்ல நிலை உண்டாகும். சந்தனம் தானம் செய்தால் விபத்துக்களில் இருந்து தப்பலாம். தாம்பூலம் தானம் செய்தால் நாட்டை ஆளும் பாக்கியத்தை பெறலாம். தேங்காய் தானம் செய்தால் பித்ருக்களுக்கு நல்லது. தயிர், மோர் தானம் செய்தால் உயர்கல்வி யோகம் கிடைக்கும். வெள்ளி குடத்தில் துளசி, வெற்றிலை கலந்து புனித நீரை தானமாக கொடுத்தால் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யலாம். செருப்பு தானம் செய்தால் மறைவுக்கு பிறகு சொர்க்கம் கிடைக்கும். குடைகள் தானம் செய்தால் வாழ்வில் உள்ள தடைகள் அகலும். கோதுமை தானம் செய்தால் மழை பெய்து சுபிட்சம் உண்டாகும். உணவு தானம் செய்தால் ஆயுள் அதிகரிக்கும். பழ வகைகள் தானம் செய்தால் உயர் பதவி கிடைக்கும். ஏழைகளுக்கு தேவையானதை கொடுத்தால் ராஜயோக வாழ்க்கை கிடைக்கும். ஏழைகளுக்கு போர்வை மற்றும் ஆடைகள் தானம் செய்தால் உடல் நலம் சீராகும். நோய் நொடிகள் வராது. மோர் பந்தல், தண்ணீர் பந்தல் வைத்து கொடுத்தால் கல்வி செல்வம் வளரும். உணவு தானியங்களை தானம் செய்தால் விபத்து, அகால மரணம் ஏற்படாது. அக்ஷய திருதியை நன்னாள்ல நம்ம என்னென்ன செயல்களை தொடங்கலாம்னு பார்க்கலாம். எப்பவுமே நம்ம வளர்ப்பிறை நாட்கள்ல தான் சுப காரியங்களை செய்ய தொடங்குவோம். அதில் வளர்ப்பிறை திருதியை திதியை முக்கியமா கருதப்படுது. அதிலும் அக்ஷய திருதியை ஆண்டுக்கு ஒரு தடவை தான் வரும். இந்த நாள் யோகம், லக்னம், நட்சத்திரம் மற்றும் நல்ல நேரம் பார்த்து நாம் எது செய்தாலும் அது வெற்றியாக முடியும். அந்த வகையில் நாளை என்னென்ன செய்யலாம்னு பார்க்கலாம். புதிய தொழில் தொடங்கலாம். புதிய கல்வி கற்க ஏற்பாடு செய்யலாம். திருமணத்திற்கான மாங்கல்யம் செய்ய கொடுக்கலாம். திருமணம் செய்யலாம். பிறந்த குழந்தையை தொட்டிலில் விடலாம். புதிய வாகனங்கள் வாங்கலாம். புதியதாக கட்டிய வீட்டிற்கு கிரக பிரவேசம் செய்யலாம். சங்கீதம் கற்க தொடங்கலாம். சீமந்தம் செய்யலாம். காது குத்தலாம். நிலங்களில் உரமிடலாம். விவசாய பணிகளை தொடங்க விதை விதைக்கலாம். விளைந்த கதிர்களை அறுவடை செய்யலாம். தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்கலாம். புதிய ஆடைகள் வாங்கலாம். புதிய முயற்சிக்கான பயணத்தை தொடங்கலாம். கால்நடைகள் வாங்கலாம். தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்க வசதி இல்லாதவர்கள் வெள்ளி பொருட்கள் வாங்கலாம். வெள்ளி பொருட்கள் வாங்க விருப்பம் இல்லாதவர்கள் வெள்ளை நிறத்தில் உள்ள பொருட்களை வாங்கலாம். வெள்ளை நிற உடைகள் வாங்கி தானம் செய்யலாம். உப்பு வாங்கலாம். புத்தகம் வாங்கலாம். தானங்கள் செய்யலாம். அன்னதானம் மிகவும் நல்லது. உடை, குடை, செருப்பு தானம் செய்யலாம். ஊனமுற்றோருக்கு உதவிகள் செய்யலாம். ஏழை பெண்களின் திருமணத்திற்கு தங்கம் வாங்கி கொடுப்பது தலைமுறையாக புண்ணியத்தை கொடுக்கும். இப்ப 27 நட்சத்திரக்காரர்களும் எந்த கடவுளை அக்ஷய திருதியை அன்று வணங்க வேண்டும், என்ன தானம் செய்யலாம்னு பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் விநாயகரை வணங்கி கதம்ப சாதம் தானம் செய்யலாம். ஏழை மாணவர்கள் படிக்க உதவலாம். பரணி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கி நெய் தானம் செய்யலாம். ஏழை நோயாளிகளுக்கு உதவலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயரை வணங்கி சர்க்கரை பொங்கல் தானம் செய்யலாம். பார்வையற்ற ஏழைகளுக்கு உதவலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சிவனை வணங்கி பால் அல்லது பால் பாயசம் தானம் செய்யலாம். ஏழை நோயாளிகளுக்கு உதவலாம். மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்கள் துர்க்கையை வணங்கி சாம்பார் சாதம் தானம் செய்யலாம். உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பைரவரை வணங்கி தயிர் சாதம் தானம் செய்யலாம். ஏழை மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு உதவலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ராகவேந்திரரை வணங்கி தயிர் சாதம் தானம் செய்யலாம். கால்நடைகளுக்கு கடலை தானியம் கொடுக்கலாம். பூச நட்சத்திரக்காரர்கள் சிவனை வழிபட்டு மிளகு கலந்த சாதம் தானம் செய்யலாம். கால்நடைகளுக்கு எள்ளு புண்ணாக்கு கொடுக்கலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பெருமாளை வழிபட்டு வெண்பொங்கல் தானம் செய்யலாம். பச்சை பயிறு தானியத்தை பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். மக நட்சத்திரக்காரர்கள் விநாயகரை வழிபட்டு கதம்ப சாதம் தானம் செய்யலாம். கால்நடைகளுக்கு கொள்ளு தானியம் கொடுக்கலாம். பூர நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டு நெய் சாதம் தானம் செய்யலாம். மனநோயாளிகளுக்கு உதவலாம். உத்திர நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டு சர்க்கரை பொங்கல் தானம் செய்யலாம். கால்நடைகளுக்கு கோதுமை கொடுக்கலாம்.
அத்த நட்சத்திரக்காரர்கள் சிவனை வழிபட்டு பால் பாயசம் தானம் செய்யலாம். நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் துர்க்கையை வழிபட்டு துவரம் பருப்பு கலந்த சாம்பார் சாதம் தானம் செய்யலாம். விபத்தில் சிக்கியவர்களுக்கு உதவலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பைரவரை வழிபட்டு உளுந்து வடை தானம் செய்யலாம். வயதானவர்களுக்கு உணவு உடை வாங்கி கொடுக்கலாம். விசாக நட்சத்திரக்காரர்கள் ராகவேந்திரரை வழிபட்டு தயிர் சாதம் தானம் செய்யலாம். கால்நடைகளுக்கு கடலை தானியம் கொடுக்கலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் சிவனை வழிபட்டு மிளகு கலந்த சாதம் தானம் செய்யலாம். வாயில்லாத ஜீவன்களுக்கு எள்ளு கொடுக்கலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் திருமாலை வழிபட்டு வெண்பொங்கல் தானம் செய்யலாம். பசுமாட்டிற்கு பச்சை பயிறு கொடுக்கலாம். மூல நட்சத்திரக்காரர்கள் விநாயகரை வழிபட்டு கதம்ப சாதம் தானம் செய்யலாம். ஏழைகளுக்கு உதவலாம். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டு நெய் சாதம் தானம் செய்யலாம். ஏழை தம்பதிக்கு உதவலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டு சர்க்கரை பொங்கல் தானம் செய்யலாம். ஏழை நோயாளிகளுக்கு உதவலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சிவனை வழிபட்டு பச்சை கலந்த பால் தானம் செய்யலாம். வறுமையில் இருப்பவர்களுக்கு நெல் தானம் செய்யலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் துர்க்கையை வழிபட்டு சாம்பார் சாதம் தானம் செய்யலாம். கால்நடைகளுக்கு துவரை வாங்கி கொடுக்கலாம். சதய நட்சத்திரக்காரர்கள் பைரவரை வழிபட்டு உளுந்து பொடி சாதம் தானம் செய்யலாம். கால்நடைகளுக்கு உளுந்து தீவனம் கொடுக்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ராகவேந்திரரை வழிபட்டு தயிர் சாதம் தானம் செய்யலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிவனை வழிபட்டு மிளகு சாதம் தானம் செய்யலாம். ஏழைகளுக்கு உணவு உடை தானம் சிறந்தது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பெருமாளை வழிபட்டு வெண்பொங்கல் பிரசாதம் தானம் செய்வது நல்லது. நாம அக்ஷய திருதியை நாளன்று குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா பாட புத்தகங்களை வாங்கலாம். புத்தகங்கள் வெளியிடுதல், புண்ணிய தலங்களுக்கு செல்லுதல், வீடு மனை கிணறு சீர்திருத்தம் செய்தல், இடம் மாறிய அதிகாரிகள் பொறுப்பேற்றல், குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுதல், புதிய ஒப்பந்தங்களை செய்தல், நெல் மஞ்சள் கரும்பு பயிரிடுதல் ஆகியவை செய்யலாம். துர்கா கௌரி லட்சுமி சிவ பூஜை ரொம்பவே விசேஷமானது. லட்சுமி பூஜையும் குபேர பூஜையும் அக்ஷய திருதியை நன்னாளில் வழிபாடு செய்து குபேரரின் 108 போற்றியை சொல்வது மிகுந்த பலனை கொடுக்கும். அக்ஷய திருதியை நாளானது இல்லாதவர்களுக்கு இருப்பவர் கொடுத்து உதவுவது எடுத்துரைப்பதே ஆகும். தானங்கள் செய்தால் புண்ணியங்கள் கிடைக்கும் சொல்லிட்டு தானங்களை செய்ய சொல்லி வலியுறுத்துகிறார்கள். இது நாம அடுத்தவர்களுக்கு கொடுக்கறப்ப நம்ம மனசும் நிறையும், நம்ம வாழ்க்கையும் மேம்படும். அக்ஷய திருதி நன்னால சமைக்கும் பாத்திரங்கள், மண் பாத்திரங்கள், கடுகு, நவதானியங்கள், விதைகள், இந்த மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குறது ரொம்பவே விசேஷம். நம்ம வீட்டில் எப்பவுமே உணவுக்கு பற்றாக்குறை இல்லாமல் இருப்போம். அக்ஷய திருதியோட கிருத்திகம் சேர்ந்து வந்தனால முருகனோட அருளும் சகல தெய்வங்களோட அருளும் நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தினைக்கும் வீடியோ வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.